நீங்க ஒரே ஒரு விதைய கீழே இருந்து அவர் சொன்னார்ல டால்ஸ்டாய் கதை பொறுக்கி உங்க பாக்கெட்ல போட்டுட்டீங்கன்னா நீங்க விவசாயி. நீங்க உங்க விதைய கையில வச்சிருக்கும் போது நீங்க யாருக்கும் அடிமை இல்லை. நான் எதை சாப்பிடணும்னு தீர்மானிக்கும் போது நீங்க யாருக்கும் அடிமை இல்லை. நான் எந்த வகை உடையை உடுத்தணும்னு நினைக்கும் போது நீங்க யாருக்கும் அடிமை இல்லை. நம்ம விதைக்கு நாம பேர் வைக்கணும், நாம உற்பத்தி பண்றது நாம விளைவிக்கணும், நாம உற்பத்தி பண்றதை நாம திங்கணும், பகிர்ந்து அளிக்கணும். இதுதான் அரசியல். 2001 விதை சட்டத்தின் படி ஒரு விவசாயினா யாருன்னு டெபினிஷன் இருக்கு. ஒரு விவசாயி அப்படின்னா இது வரைக்கும் யாரும் டெபினிஷன் தெரியாது இல்லையா? ஆனா அரசாங்கம் ஒரு டெபினிஷன் சொல்லுது. தன்னுடைய நிலத்துல விவசாயம் பண்றவங்க, அல்லது அடுத்தவங்களுடைய நிலத்துல விவசாயம் பண்றவங்க, அல்லது அடுத்தவங்களுடைய நிலத்துல விவசாயத்தை நடத்துக்கிறத பார்த்துக்கிறவங்க, குத்தகை நிலத்துல விவசாயம் பண்றவங்க, காடுகளில் பொருட்களை சேகரிக்கிறவங்க, காடுகளில் உணவை உற்பத்தி செய்யறவங்க, வீடுகளில் ஒரே ஒரு விதையாக இருந்தாலும் மாடியில தோட்டம் போட்டாலும் அவங்க விவசாயின்னு அரசாங்கமே சொல்லுது. அதனால நீங்க விவசாயி தான். மாடி தோட்டம் கூட விட்டுருங்க. நிறைய பேருக்கு மாடி தோட்டம் விவசாயமா, மாடியில விவசாயம் பண்ண முடியுமானா யோசிப்பாங்க இல்லையா? அரசாங்கமே என்ன சொல்லுதுன்னா சட்டத்துல, நீங்க ஒரே ஒரு விதைய கீழே இருந்து அவர் சொன்னார்ல டால்ஸ்டாய் கதை பொறுக்கி உங்க பாக்கெட்ல போட்டுட்டீங்கன்னா நீங்க விவசாயி. இது அரசாங்கம் சொல்றது. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க சாப்பிட்டீங்கனாலே விவசாயி தான். ஈட்டிங் இஸ் அன் அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டி அண்ட் ஆல்சோ பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி. நீங்க சாப்பிட்டீங்கன்னா நீங்க விவசாயி. ஏன்னா சாப்பிடாதவங்களை வச்சு எங்க இந்த விவசாயம் பண்றது? உற்பத்தியாளர் இருந்தா மட்டும் போதுமா? நுகர்வுன்னு சொல்றோம்ல, திங்காதவனுக்கு யார் விவசாயம் பண்ணுவாங்க? பண்ண மாட்டாங்க. அதுல நிறைய அறிவு தளத்திலே வேலை செய்யறோம் நாங்க. இந்த எபிஸ்டமாலஜி, அப்புறம் இண்டிஜினியஸ்ன்ற மாதிரி வார்த்தையெல்லாம் பேசி யூனிவர்சிட்டியில மக்களோட பேசும்போது தான் எங்களுக்கு மக்கள் மொழியே வருது. நாங்களே மக்களா ஃபீல் பண்றது எப்பனா இந்த மாதிரி கூட்டங்கள்ல தான். யூனிவர்சிட்டி உள்ள போக மிருகம் மாதிரி இருக்கோம் நாங்க. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் டெர்மினாலஜியில போட்டு கடிச்சு நாங்க கழுத்தெல்லாம் கடிச்சு அங்க இருந்து ரிலாக்ஸா இருக்கிறதா இங்க வர்றது. அந்த கழுத்து கடியெல்லாம் வாங்கி தான் இங்க வரோம். ஏன்னா இன்னைக்கு நீங்க யூனிவர்சிட்டி உள்ள போனீங்கன்னா இந்த விதையை பத்தி பேசணும்னு வச்சுங்க, த நாலேஜ் ஆஃப் எபிஸ்டமாலஜின்னு ஆரம்பிப்பாங்க, மண்டை காஞ்சிரும். இப்போ இந்த விதை அரசியல் எங்கிருந்து தொடங்குதுன்னா, உங்களுக்கு உலகப்போர் தெரியும், அந்த கதை எல்லாருக்கும் நல்லா தெரியும். உலகப்போர் வந்த பிறகு ஒரு உலகத்துக்கே ஒரு தந்தை திடீர்னு உருவானாரு. கேள்விப்பட்டீங்களா? நார்மன் போர்லான்னு ஒரு தாத்தா. அவர் உலகத்துக்கு விவசாய தந்தைன்னாங்க. அப்ப இந்திய தந்தை யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்திய தந்தை யாரு? சுவாமிநாத காரு. சரியா? இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் இந்த விதையை அழிச்சதுல மிக முக்கியமான பங்கு வகிக்கிறவங்க. ஆனா என்ன கூத்துனா, அதே MS சாமிநாதன் ஃபவுண்டேஷன் இன்னைக்கு மரபு விதையை காப்பாற்றணும், இயற்கை விவசாயத்தை காப்பாற்றணும் பயிற்சி நடத்துறாங்க. இது எவ்வளவு பெரிய முரண், புரியுதுங்களா? அப்போ இயற்கை விவசாயம் என்பது யார் அழிச்சாங்களோ அவங்களே கையில் எடுக்கிறாங்கன்னா, அதுக்கு தீர்க்கமான ஒரு ஆவணத்தை அரசாங்கம் கொடுத்துருக்கு. வாங்க முடியாத விலையில ஒரு ஆவணம் கொடுத்துருக்கு. 4000 ரூபாய் போடுறோம் அந்த புஸ்தகம். என்ன ஆனாலும் பரவாயில்ல வாங்கி படிச்சு பார்த்தேன். அரசாங்கம் ஒத்துக்குச்சு. இப்ப இருக்கிற கரண்ட் அரசாங்கம் ஒத்துக்கிறாங்க. கிளிம்சஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அவங்க கொடுத்த ஆவணத்துல தமிழகத்தில் இந்த நஞ்சு போட்டு செஞ்ச வேளாண்மையால 19% உணவு உற்பத்தி குறைஞ்சிருக்குன்னு ஒத்துக்கினாங்க. யார் ஒத்துக்கிட்டது? அரசாங்கம் ஒத்துக்கிறாங்க. நாம சொல்லும் போது என்ன சொன்னாங்க? இயற்கை விவசாயம் பண்றவங்களாம் பின்னோக்கி இழுக்கிறாங்க. யாரெல்லாம் சொன்னது? அரசியல்வாதிங்க சொன்னாங்க, மீடியாக்காரங்க சொன்னாங்க, யூனிவர்சிட்டிக்காரங்க சொன்னாங்க, பெரிய பெரிய அறிஞர்கள் சொன்னாங்க. ஜெயமோகன் சொன்னாரு. ஜெயமோகன் என்ன சொன்னார் நம்மளோட பத்தி? அறிவியலுக்கு புறமானவர், பிற்போக்கு சித்தர். அதோட முன்னாடி என்ன சொன்னார்? இந்த வளர்ச்சியை பின்னோக்கி இழுக்கக்கூடிய ஒரு புலம்பல்வாதினாரு. ஆனா இன்னைக்கு என்ன பண்றாரு? எல்லா ஆர்கானிக் மீட்டிங்லும் அவர் தான் ஹெட்டு. யாரு? ஜெயமோகன். காட்டனா ஹெட்டு, சீடா ஹெட்டு அப்படின்னு தங்களை நம்ம கூட நினைச்சுக்கிறாங்க. நம்மளோட சொல்றாரு இல்லையா, ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அரசாங்க வேலை செய்வாயா, ரிட்டையர் ஆன சாயங்காலமே நம்மளோட கூட சேர்ந்துருவாயா பாருல. அந்த மாதிரி இவங்க தோத்து போன பிறகு நம்ம கூட சேர்ந்துக்குவாங்க. இதுதான் அரசியல். அவங்க தோத்துட்டாங்கிறது எங்க ஒத்துக்க முடியும்னா நம்ம கூட சேரும்போது தான். ஏன்னா வேற போக்கு இல்லை. நல்ல சாப்பாடு போடும்போது திங்கிறாங்கல்ல. கருப்பு கவனி ஐஸ்கிரீம் கொடுத்தா என்ன பண்றாங்க? ஜொல்லு வழுவ திங்கிறாங்கல்ல. அதான் நம்ம வெற்றி. அப்போ அந்த வெற்றியின் மூலமாகத்தான் இந்த அரசியலை நீங்க உடைக்க முடியும்.
நம்ம வெற்றியை நம்ம கொண்டாடி தீரவே ஆக வேண்டும். நீங்க உங்க வெற்றியை நீங்க கொண்டாடலனா ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால இந்த பாராட்டும் பரிசுகளும் பந்தய குதிரைக்குன்னு நினைக்காதீங்க, நமக்கும் தான். நம்மை நாமே பாராட்டிக் கொள்வது அவசியம். அதை நீங்க பண்ணலனா ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன நினைக்கலாம், எல்லாரும் கை தட்டிக்கிறாங்க, எல்லாரும் ஷால் போட்டுக்கிறாங்கன்னா போடுற சந்தோஷமா இருக்கும். நம்மளுடைய மகிழ்ச்சி தான் இன்னைக்கு அரசியல். நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா எந்த கார்பரேட்டும் உங்ககிட்ட விற்கவே முடியாது. எதை விற்க முடியும்? நீ மகிழ்ச்சியா இருக்கட்டும், எதை விற்க முடியும்? எதாவது விற்க முடியுமா? என்கிட்ட வந்து ஏதாவது நீங்க இருந்தாதான், இது போட்டாதான், நீங்க ஆம்பே சோப்பு போட்டு குளிச்சாதான் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க சொல்ல முடியுமா? நான் குளிக்கிறதே ஒரு வாரத்துக்கு ஒரு முறைன்னு சொல்றேன். அவங்ககிட்ட உன் கம்பெனி அழிஞ்சிரும், நான் வாங்கி வச்சுனா ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை கூட உன் ஷாம்பு யூஸ் ஆகாது அப்படின்னு நான் என்னால சொல்ல முடியும். காரணம்னா நான் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது நான் யாருக்கும் அடிமை இல்லை. நீங்க உங்க விதையை கையில வச்சிருக்கும் போது நீங்க யாருக்கும் அடிமை இல்லை. நான் எதை சாப்பிடணும்னு தீர்மானிக்கும் போது நீங்க யாருக்கும் அடிமை இல்லை. நான் எந்த வகை உடையை உடுத்தணும்னு நினைக்கும் போது நீங்க யாருக்கும் அடிமை இல்லை. அப்போ சுதந்திரம் தான் அரசியல்ல முடிவு பண்ணிட்டா உங்களுடைய எல்லாம் எங்க இருக்கணும்? உங்க ஊருக்குள்ள உங்க கையில இருக்கணும். அது அறிவா இருக்கணும், பொருளா இருக்கணும், ரெண்டுமே வேணும். மார்க்ஸ், காந்தி, அம்பேத்கர், நீங்க எந்த தலைவர் எடுத்தாலும் என்ன சொல்றாங்க? காந்திலாம் போட்டு அந்த மூக்குத்தியை கைட்டு போயிடுவாரு. நம்ம நினைக்கிறோம் அவர் ரொம்ப எளிமையானவர்னு. 100 வால்யூம் காந்தியை படிச்சதுல எனக்கு என்ன திரும்ப தெரிஞ்சது, எங்கேயாவது பொருள் கிடைக்குதா கைட்டின்னு போயிடு, பொது காரியத்துக்கு யூஸ் பண்ணிக்கோ. கையில இருந்த வளையல்லாம் அவுத்துறாரு பொம்பளைங்கிட்ட. ஒரு குழந்தை சின்ன மோதிரம் போட்டிருக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல, அவ அழகா போய் பேசினே கட்டிடுறாரு. அதை பொது சொத்தா மாத்துறாரு. சோசியலிஸ்டிக் கம்யூனிட்டியில ஒரு மோதிரம் என்னவா மாறுது? ஒரு சுதந்திரத்துக்கான ஒரு செயல்பாடா மாறுது இல்ல? அதே மாதிரிதான் இங்க இருக்கிற விதை. தங்கத்துக்குனே விதையை பார்க்கிறோம், உணவை பார்க்கிறோம் அப்படின்னா இதை தான் நம்மளுடைய அரசியலா பார்க்கணும். அதனால நீங்க சாப்பிட்டாலே விவசாயி தான், நீங்க மாடி தோட்டம் போனாலும் விவசாயி தான், கீழே இருந்த பொறிக்கணும் போனாலும் விவசாயி தான். சிலர்லாம் கூச்சப்படுவாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற இன்ஜினியர்ஸ் கரும்பு சக்கையை போய் ரோடா பொறிக்கணும், வந்து கம்போஸ்ட் பண்றான் பாரு, அவன் தான் முக்கியம். அவன் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய ஆர்கிடெக்ட், இந்தியாவுடைய ஆர்கிடெக்ட். ஒரு கரும்பு சக்கையில இருந்து உணவை படைச்சிடுறான், விதையை காப்பாத்திடுறான். நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். இந்த தமிழ்நாடு விதை சேகரிப்பால் கூட்டமைப்பா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி பரமேசா இருக்கட்டும், நிறைய நண்பர்களை நான் பார்த்துருக்கேன். அந்த இன்ஜினியரிங்லாம் முடிச்சுட்டு ரோடா போய் குப்பை பொறுக்கும் பொழுது இந்த சமூகம் அவங்கள பார்த்து ஏழை பார்த்தது. அந்த காலம் தெரியும். இன்னைக்கு அவங்க நடந்து வராங்கன்னா பக்கத்துல ஒரு மினிஸ்டர் போனா கூட அவரு கூட போட்டோ எடுக்க மாட்டாங்க. இவங்க கூட தான் போட்டோ எடுக்க காத்துக்கிறாங்க. என் கூட போட்டோ எடுத்துக்கலன்னு சுந்தர் கூட சண்டைக்கு வந்தார் ஒருத்தர் போன வாரம். அதை பார்க்க கோபமா இல்ல, சந்தோஷமா இருக்கு. நீங்க என் கூட செல்ஃபி எடுத்துக்கலன்னு. இப்போ அந்த அளவுக்கு பசங்க வளர்றது காரணம்னா அவங்க எடுத்திருக்கிற விஷயம் பொருள் இல்ல, அரசியல். ஒவ்வொருத்தரையும் தன்னை சுதந்திரமா உணர வச்சிருக்குல்ல, அந்த அரசியலை தான் அவங்க செஞ்சிருக்கிறாங்க. இதை தொடர்ச்சியா நம்ம செய்ய வேண்டியிருக்கு. உங்க குழந்தைங்களுக்கு கத்துக் கொடுக்க வேண்டியிருக்கு. இதுல குறிப்பா எல்லா மேடையிலயும் நான் இப்போ எம்பசைஸ் பண்ணி ரொம்ப ஆழமா சொல்றது என்னன்னா, இது வரைக்கும் அரசுல இருந்த எல்லா டாக்குமெண்ட்டும் விவசாயிகள்னா ஹீங்கிற புரோனவுன், ஆண் என்பதை மட்டும்தான் விவசாயம் குறிக்கப்பட்டிருக்கு. உணவு உற்பத்தியில 72% பங்கு உழைப்பை செய்வது பெண்ணுன்னு அதே அரசாங்கம் தான் சொல்லுது. ஒரு டாக்குமெண்ட்ல கூட ஹி ஆர் ஷி அல்லது ஹி அண்ட் ஷீன்னு மென்ஷன் பண்ணதே கிடையாது. டிரான்ஸ்ஜெண்டர்ன்ற ஒரு வார்த்தையே அரசாங்கத்துல கிடையாம போச்சு இந்த உணவு சம்பந்தப்பட்டதுல. அப்போ மாற்று பாலினம் கூட அவங்கள சொல்லக்கூடாது, அதை கூட சொல்லக்கூடாதுன்னு எனக்கு நிறைய பேர் ட்ரெயின் பண்றாங்க. நீங்க யார் எனக்கு பேர் வைக்கிறது? என் பாலினத்தை நான் பேர் வச்சுப்பாங்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் என் ஊருக்கு நான் தான் இப்போ சேகர் தோட்டத்துல ஒரு விதை கிடைச்சது. அதுக்கு ஏதோ பிரெஞ்சு நேம் இருந்தது. நாமளே ஒரு தமிழ் பேர் வைப்போம்னு வச்சோம். யார் கேட்க போறா? நம்ம விதைக்கு நாம பேர் வைக்கணும், நாம உற்பத்தி பண்றது நாம விளைவிக்கணும், நாம உற்பத்தி பண்றதை நாம திங்கணும், பகிர்ந்து அளிக்கணும். இதுதான் அரசியல். அதை விட்டுட்டு மீண்டும் மீண்டும் ஏன்னா ஃபர்ஸ்ட் விலையை பத்தி பேசணும். பப்பாயா சீட்டு லட்சம், தக்காளி சீட்டு லட்சம் உற்பத்தி ஆகணும்னு. மறுபடியும் உங்களுக்கு அரசு ஆவணத்திலிருந்தே சொல்றேன், விதை என்றால் அதுக்கு ரீக்ரியேஷன் ப்ராப்பர்ட்டி இருந்தாதான் விதை. அதனால மரபு மாற்று விதைகளுக்கு பேர் விதைன்னே நீங்க சொல்லக்கூடாது. ஏன்னா அது ரீக்ரியேட் ஆகாது. அரசாங்கம் ஆவணம் சொல்லுது, அவனே நீங்க திருப்பி கேட்கலாம். அவனுடைய சீடாக் என்ன சொல்லுதுன்னா, விதை என்பது அதுல உயிர் என்கேப்சுலேட் ஆகிருக்கணும், டார்மெண்ட்ல இருக்கணும். அந்த விதை ரீஜெனரேட்டும் ரீக்ரியேட் ஆனாதான் விதை. ரீக்ரியேட் ஆகாத ஜிஎம் விதைகளை விதைன்னு அழைக்க கூடாது. நம்மளுடைய அரசியல் வார்த்தையிலும் இருக்க வேண்டிய ரொம்ப கவனம் இருக்க வேண்டிய இருக்குது. அதனால அதை பண்ணுங்க. மேலும் டைவர்சிட்டியை வந்து பேசும்பொழுது டைவர்சிட்டியை வந்து நாங்கள் தொடர்ச்சியா நானும் ராமனும் கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்கிறோம். டைவர்சிட்டி என்றது உற்பத்தியில மட்டும் கிடையாது, அதனுடைய ரெசிபியில இருக்கு.
நீங்க சாப்பிட்றத நிறுத்திட்டீங்கன்னா டைவர்சிட்டி வந்து காப்பாற்றவே முடியாது. ஏன்னா 2 வருஷம் 3 வருஷத்துக்கு மேல அதனுடைய உற்பத்தி திறன் எந்த பொருளாக இருந்தாலும் குறைஞ்சிக்கிட்டே வரும். இயற்கையில இருக்கும் பொழுது வேற, மரத்திலேயோ மண்ணிலேயோ சாணியிலேயோ இருக்கும்போது வேற, நீங்க கண்ணாடி பாட்டிலில் போட்டீங்கன்னா அது வேற. ஆனா நீங்க சாப்பிட்டீங்கன்னா மட்டும்தான் வருஷம் வருஷம் உற்பத்தி ஆகும். விதை என்பதை நாம டைவர்சிட்டி மியூசியமா ஆக்கிடக்கூடாது. விதை என்பது நம் தட்டில் இருக்க வேண்டிய ஒரு பொருள். உற்பத்தி ஆகி நம்ம தட்டுக்கு வரணும், அதுதான் டைவர்சிட்டி. அதை சாப்பிட தெரியணும், ரெசிபி தெரியணும். காலைல கத்திரிக்காய் பார்க்குறோம், அத்தனை கத்திரிக்காய்க்கும் ஒரே மாதிரி நம்ம சமைக்க முடியாது. முள்ளு கத்திரி ஒரு மாதிரி சமைக்கணும், நீளமா இருக்கிற கத்திரி ஒரு மாதிரி சமைக்கணும், அப்போ மூக்குத்தி அவரை ஒரு மாதிரி சமைக்கணும், சிறகு அவரை ஒரு மாதிரி சமைக்கணும். இந்த அறிவை நம்ம இழந்துகிட்டே வரோம். ஒரே ஒரு அறிஞரை மட்டும் கோட் பண்ணிக்கிறேன், கோட் பண்றது பிடிக்காது, ஆனா சிவ் விஸ்வநாத்னு ஒருத்தர் உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புறேன். அவர் சொல்றாரு, 40க்கும் மேற்பட்ட ஆப்பிள் வெரைட்டி யூரோப்ல இருந்தது, இப்போ 3 வெரைட்டியா குறைஞ்சிருக்கு, 37 வகையான அறிவை அவங்க தொலைச்சிட்டாங்கன்னு. இந்தியாவில் 3 லட்சம் அரிசி ரகம் இருந்தது, அதுக்கு பின்னாடி 3 லட்சம் கதை, 3 லட்சம் அறிவு, 3 லட்சம் ரெசிபி, 3 லட்சம் வாழ்க்கை முறையை நம்ம இழந்திருக்கிறோம். இப்போ நம்ம மீட்டு எடுக்கிறது உணவு கிடையாது, நம்ம வாழ்க்கைய, டைவர்சிட்டியை கார்பரேட்டால ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. நீங்க மோனோட்டோனஸா வந்து மாப்பிள சம்பா தான் இருக்கிறதுல சிறந்த அரிசின்னு சொல்லிட்டீங்கன்னா ஆடுதுறையில உடனே குட்டராக ரெடி பண்ணிடுவாங்க. அப்படிதான் கருப்பு கவனியை பண்ணியிருக்கிறாங்க. 90 நாள்ல உற்பத்தி ஆகக்கூடிய கருப்பு கவனியை உற்பத்தி பண்ணியிருக்காங்க. 3 அடி தான் இருக்கும் அது. கருப்பு கவனி விவசாயம் பண்றவங்களுக்கு தெரியும், யானை நடந்து போனா கூட அதை ஒன்றும் பண்ண முடியாத அளவுக்கு அது வளர்ந்து நிற்கும். இப்போ என்ன பண்ணிருக்காங்க, ஆடுதுறையில யாருக்கும் தெரியாது அந்த வளர்ச்சி டெவலப் பண்ணிருக்காங்க. நம்ம கருப்பு கவனின்னு நம்ம மருத்துவர் ஐயா மாதிரி ஆளுங்கெல்லாம் சொல்லி ஃபைட்டோ கெமிக்கல்ஸ், ஃபைட்டோ ஃபீனால்ஸ்னு சொல்லி ஏற்றி விட்டாங்களா. அரசாங்கம் எப்போ என்ன பண்ணணும், நீங்க மோனோட்டோனஸா மோனோபோலியா அந்த என்ன சொல்றது மோனோ கல்ச்சரா ஒன்று பண்ணீங்கன்னா அரசாங்கம் அதை கையில் எடுத்துக்கும், கார்பரேட் அதை கையில் எடுத்துக்கும். சரியா? அப்போ நீங்க என்ன பண்ணக்கூடாது, ஒரு பொருள் மீது கவனம் செலுத்தக்கூடாது. உங்க உள்ளூருக்கு, உங்க தட்பவெப்ப நிலைக்கு, உங்க ரெசிபிக்கு, உங்க உணவுக்கு, உங்க வாழ்க்கைக்கு தேவை அதை உற்பத்தி பண்ணுங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவோம், கருப்பு கவனி மாதிரி 140 150 நாள் பயிரை 90 நாள் அரசாங்கம் நமக்கு உற்பத்தி பண்ணும். அதற்கு ஃபோர்டு ஃபவுண்டேஷன் காசு கொடுக்கலாம், ராக் பில்லர் காசு கொடுப்பாங்க. ஏன் கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு அந்த வருமானம் தேவை. அதனால நீங்க நல்லா உறுதியா இருங்க. மோனோட்டோனஸா இயற்கை விவசாயம் கூட பண்ணாதீங்க. உங்க தட்டில் மோனோட்டோனஸா சாப்பிடாதீங்க. உங்க தட்டில் எத்தனை அளவுக்கு உங்களுக்கு வந்து டைவர்சிட்டியான சாப்பாடு நீங்க சாப்பிட்றீங்களோ, ஏதோ ஒரு இடத்துல ஒரு விவசாயியை நீங்க காப்பாத்துறீங்க, ஏதோ ஒரு இடத்துல விவசாயம் சார்ந்த பொருள் விற்கிறவனை நீங்க காப்பாத்துறீங்க. விற்கிறவனும் சும்மா கிடையாது. நிறைய பேருக்கு வியாபாரினா கோபம் வருது. ஏன்? அமேசான் மேல வராத கோபம், பிளிப்கார்ட் மேல வராத கோபம், ஆப்பிள் மேல வராத கோபம், இயற்கை விவசாய பொருட்களை வாங்கி விற்கிற மேல உங்களுக்கு ஏன் கோபம் வருது? இல்லையா? 8 நிமிஷத்துல ஜெப்டோ வந்து வீட்டுக்கு டெலிவரி பண்றான்னா அதை சௌகரியமா ஏத்துக்கிறோம். ஒருத்தன் அவ்வளவு வேகமா உங்களுக்கு தர வேண்டியிருக்கு. இன்னொருத்தன் பொறுமையா போய் உற்பத்தி பண்ணி காத்திருந்து 6 மாசம் காத்திருந்து 2 மாசம் ப்ராசஸ் பண்ணி பொறுமையா கொண்டு வந்து ஒருத்தன் கொடுத்தா நமக்கு ஏத்துக்க முடியல. அதனால இயற்கை விவசாயம் சார்ந்து வியாபாரம் செய்யறவங்க கூட நீங்க வந்து ஒரு அந்நியமாகவோ உற்பத்தியாளர்கள் மட்டும்தான் முக்கியம், விவசாயிகள் மட்டும்தான் முக்கியம் நினைக்காதீங்க. அந்த விவசாயத்துல விதையிலிருந்து தட்டுக்கு வந்து கக்குசா மாறுற வரைக்கும் உண்டவன் உரம் பண்ணுவான்ற மாதிரி அந்த உரத்துல வரைக்கும் நான் வந்து கெமிக்கல் போட மாட்டேன், ஈயம் தான் ஊத்துவோன்னு நினைக்கிறான். பார்த்தீங்களா? எல்லாருமே இந்த அரசியலில் பங்கு பெறுபவர்கள் தான். நிலத்துல விஷம் போட மாட்டேன், வயிற்றுல விஷம் போட மாட்டேன், டாய்லெட்ல கூட விஷம் போட மாட்டேன், எங்கேயுமே நான் விஷம் போட மாட்டேன்னு உங்களுக்குள்ள ஒன்று இருக்குன்னா உங்களின் அடிப்படை உணர்வு ஜீவகாருண்யமா இருக்கு, கம்பேஷன் இருக்கு, புத்தர் பாஷையில மெத்தாவா இருக்கு. இதுதான் அரசியல். நீங்களும் உங்களையும் அடுத்தவனையும் நேசிக்கிறதா அரசியல். அதுல தான் உங்களுக்கு கோபம் வரும், அதுல தான் அரசியல் பிறக்கும், அதுல தான் நீங்க ஃபைட் பண்ணுவீங்க. அதனால மறுபடியும் சொல்றேன், உண்பது ஒரு அரசியல்னா நேசிப்பது ஒரு அரசியல், பாகுபாடு இல்லாம இருக்கிறது ஒரு அரசியல். இது 3 கத்துக்கிட்டாலே போதும். சட்டம் கிட்டலாம் மாறிக்கிட்டே இருக்கும், அதுக்கு ஃபைட் பண்ண ஒரு டீம் வேலை செய்வாங்க. ஆனா நீங்க இதை பண்ணீங்கன்னா ஒரு இஸ்லாமியரை பார்க்காம, ஒரு யூதன்னு பார்க்காம, ஒரு சிங்குன்னு பார்க்காம, ஆண் பெண்ணுன்னு பார்க்காம, எந்த பாலினன்னு பார்க்காம உங்களால் நேசிக்க முடிஞ்சுட்டா நீங்க இன்னிலிருந்து சிறந்த அரசியல்வாதி. நீங்க இந்திய அரசியலை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். த மோஸ்ட் டைவர்ஸ்ட் கண்ட்ரி இந்தியான்னு நமக்கு தெரிஞ்சதுனால இந்த டைவர்சிட்டியை நேசிக்கணும்னா உங்களையும் பெரிய நேசிக்க கத்துங்க. இதுக்கு மேல சொல்றதுக்கு அரசியலும் ஆன்மீகமும் எங்கேயுமே கிடையாது. சரிதானா? அதனால வேளாண் அரசியல் என்பது ஏதோ நிலத்துக்கும் டிராக்டர் கம்பெனிக்கு நடக்கிற சண்டை இல்ல, மனித மனதுக்குள்ள நடக்கிற சண்டை, மனித மூளைக்குள்ள இருக்கிற சண்டை. நீங்க அதை தான் செய்யணும்.
நன்றி.